ஹாய், ஐ எம் செலீனா. அப்ராடில் தேர்ட் இயர் எம்பிபிஎஸ் படிக்கிறேன். நான் வந்து 2020 பேட்ச் பாஸ் அவுட் ஆகியிருந்தேன். நீட்டில் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணேன். அண்ட் இந்த வீடியோவில் ஓஷ் எப்படி சூஸ் பண்ணேன், அதோட ப்ராசஸ் என்னவாக இருந்துச்சுன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் 85% மார்க் எடுத்திருந்தேன். அண்ட் மை நீட் மார்க் இஸ் வெரி லோ. அதனால நம்ம ஒரு காலேஜில் ஷீட் கிடைக்காது. இன்கேஸ் ப்ரைவேட் காலேஜில் டொனேஷன் பே பண்ணி வேஸ்ட் பண்ணிக்கவும் விரும்பல. அதுக்கு பதிலாக வெளிநாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ் சூஸ் பண்ணியிருந்தேன். அப்படி சூஸ் பண்ணது தான் ஓஷ் ஸ்டேட் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த யூனிவர்சிட்டி சூஸ் பண்ண அப்புறம் யூனிவர்சிட்டி ஆர்கனைஸ் பண்ணி எனக்கு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. அந்த எக்ஸாம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 சேர்த்து தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே எனக்கு வந்து அட்மிஷன் லெட்டர் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, டாக்குமெண்டேஷனும் விசா ப்ராசஸும் தான். ஸோ விசா வந்ததும் டேட் செக் பண்ணிட்டு ஏர் டிக்கெட் புக் பண்ணி ஓஷ் கிளம்ப வேண்டியதான். நான் ஓஷ் கிளம்புனது October 30 அண்ட் 31 ரீச் ஆகிட்டேன். யூஸ்வலி செப்டம்பரில் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நான் ட்ராண்டம்லேருந்து ஷார்ஜா, தென் ஷார்ஜாலேருந்து டேரெக்டாக ஓஷ் போயிட்டேன். இன்பிட்வீன் வெயிட்டிங் ஹார்ஸ் இருந்துச்சு. எனக்கு 7 hours ட்ராவல் இருந்துச்சு. அண்ட் ஓஷ் ரீச் ஆகிட்டேன். என்னோடய சீனியர்ஸ் வந்து எனக்கு பிக் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் எனக்கு ஹாஸ்டல் அலாட் பண்ணாங்க. ஒரு ரூமில் நாங்கள் 3 members இருந்தோம். இட்ஸ் வெரி குட். அண்ட் வித்தின் ஃபியூ டேஸ் எங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 1 கிளாஸில் நாங்கள் வந்து 13 members இருந்தோம். அங்கேருந்து மை ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் நவ் ஐ எம் தேர்ட் இயர். நல்லா போய்கிட்டுருக்கு. தேங்க்யூ. உங்களுக்கு யாருக்காச்சும் ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அட்மிஷனை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.